ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு டைம் அண்ட் ஒர்க் டாபிக்ல கிளாஸ் நம்பர் 8 பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கான கிளாஸ்ல வந்து நம்ம என்ன மாதிரி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டைம் ரேஷியோ அண்ட் எஃபிஷியன்சி ரேஷியோ இந்த ரெண்டு ரேஷியோவையும் யூஸ் பண்ணி நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஒரு சில கொஸ்டின்ல நமக்கு டைம் ரேஷியோ மட்டும் வரும், ஒரு சில கொஸ்டின்ல எஃபிஷியன்சி ரேஷியோ மட்டும் வரும். இன்னும் ஒரு சில கொஸ்டின்ல ரெண்டு ரேஷியோவையும் சேர்த்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு டைம்னா என்ன, எஃபிஷியன்சினா என்ன அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டார்டிங் கிளாஸஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணதுனால அதை பத்தி ரொம்ப இன்டெப்தா போக வேண்டாம்னு நினைக்கிறேன். கொஸ்டின்குள்ள போகும்போது அதை பத்தி லைட்டா நம்ம டச் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, டிம் இஸ் thrice as good a workman as Joya, and together they finish a piece of work in 75 days. In how many days will Tim alone finish the work? 2022 சிஹெச்எஸ்ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க இந்த ஒரு கொஸ்டினை. இந்த கொஸ்டின்ல இருந்து என்னென்ன டேட்டாஸ்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் ஸ்டேட்மெண்ட்ல அவங்க கொடுத்திருக்கிறது டிம் அப்படின்னு இருக்கிறவர் வந்து எப்படின்னா, thrice as good a workman as Joya. இந்த முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, டிம்ங்கிறவரு ஜோயாவை விட 3 மடங்கு திறமையான வேலைக்காரரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 3 மடங்கு திறமையான வேலைக்காரர்னா இந்த இடத்துல ஆஸ் குட் எ ஒர்க்மேன். ஓகேங்களா? அவங்களோட ஒர்க்கை கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒர்க்கை கம்பேர் பண்றாங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இது எஃபிஷியன்சியை கம்பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ரிலேஷன் கொடுக்கும்போது ரெண்டு விதமா ரிலேட் பண்ணுவாங்க. ஒன்று அவங்களோட ஒர்க்கை வச்சு எஃபிஷியன்சி வச்சு அந்த மாதிரி ரிலேட் பண்ணுவாங்க. அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ எஃபிஷியன்சி ரேஷியோ. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க எடுத்துக்கக்கூடிய டைமை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. அப்ப அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஷியோ என்ன ரேஷியோவா இருக்கும்னா டைம் ரேஷியோவா இருக்கும். அப்ப நமக்கு டார்கெட் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ரேஷியோ எஃபிஷியன்சி ரேஷியோவா அல்லது டைம் ரேஷியோவாங்கிறத ஃபர்ஸ்ட் கிளியரா நம்ம புரிஞ்சுக்க தெரியணும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஆல்ரெடி பேசிக்காவே நம்ம படிச்சிருக்கோம். டைமும் எஃபிஷியன்சியும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டைம் ரேஷியோவை இன்வெர்ஸ் பண்ணா எஃபிஷியன்சி ரேஷியோ வந்துடும், எஃபிஷியன்சி ரேஷியோவை இன்வெர்ஸ் பண்ணா டைம் ரேஷியோ வந்துடும். அப்ப நமக்கு கொஸ்டின்ல எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்திருந்தா அதை டைம் ரேஷியோவா மாத்திக்கலாம், அல்லது டைம் ரேஷியோ கொடுத்திருந்தா நம்ம கொஸ்டினுக்கு தேவைப்பட்ட மாதிரி எஃபிஷியன்சி ரேஷியோவா மாத்திக்கலாம். அப்ப இந்த இடத்துல டைம் டு எஃபிஷியன்சி ஆர் எஃபிஷியன்சி டு டைம் வந்து அந்த கன்வர்ஷன் வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று இன்வெர்ஸ் அப்படிங்கிற அந்த பேசிக் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளியரா தெரியுது, அவங்க டிம்முக்கும் ஜோயாவுக்கும் அவங்களோட எஃபிஷியன்சியை வச்சு கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஜோயாவோட எஃபிஷியன்சியை விட டிம்மோட எஃபிஷியன்சி வந்து 3 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, டுகெதர் தே ஃபினிஷ் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 75 டேஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா வேலையை 75 நாள்ல முடிச்சிருவாங்களாம். அப்ப கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, டீம் தனியா வேலை பார்த்தாங்கன்னா வேலை எத்தனை நாள்ல முடியும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பெருசா ஸ்டெப்ஸ் எல்லாம் வரப்போறதே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் தான். என்ன கொடுத்துருக்காங்கிறத முதல்ல நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகேவா? நமக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த டிம்முக்கும் ஜோயாக்கும் ஒரு கம்பாரிசன் இருக்கா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, டிம்மு ஜோயா. ஓகேவா? டிம் வந்து ஜோயா விட 3 மடங்கு திறமையான வேலைக்காரர். அப்போ டிம்முக்கும் ஜோயாக்கும் நம்ம என்ன பண்ணணும்? 3:1ங்கிற ரேஷியோ போடணும். அப்ப இந்த 3:1ங்கிறது என்ன ரேஷியோ? எஃபிஷியன்சி ரேஷியோ. ஓகேவா? ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து டிம்முக்கும் ஜோயாவுக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ 3:1ங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த டிம்மும் இந்த ஜோயாவும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா மொத்த வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சிருமா? 75 டேஸ்ல முடிஞ்சிருமா? ஸோ இந்த ரெண்டு டேட்டா தான் நமக்கு இருக்கு. இந்த ரெண்டு டேட்டா வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இடத்துல டிம் மட்டும் தனியா வேலை பார்த்தாருன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். சரி, டிம் மட்டும் தனியா வேலை செஞ்சாருன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியும்? இதுதான் நமக்கான கேள்வி. அப்ப நம்ம கேள்வி எப்படி கேட்கலாம்? டிம்மு மட்டும் தனியா வேலை செஞ்சா எவ்வளவு நாள்ல வேலையை முடிப்பாருன்னு கேட்கலாம். அல்லது ஜோயா தனியா வேலை செஞ்சா வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு டீட்டெயிலையும் வச்சு இந்த கொஸ்டினை இப்ப நான் எப்படி அப்ரோச் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எனக்கு டோட்டல் ஒர்க் என்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். டோட்டல் ஒர்க்கை நான் எப்படி வழக்கமா என்ன பண்ணுவோம்? எஃபிஷியன்சி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டோட்டல் ஒர்க் எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிப்போம். ஆனா இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு பாருங்க, டிம்முக்கும் ஜோயாக்கும் ஆல்ரெடி எஃபிஷியன்சி இருக்கு. எஃபிஷியன்சி ரேஷியோ எப்படி இருக்கு? 3:1. அப்ப நீங்க இந்த இடத்துல எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா, டிம்மால ஒரு நாளைக்கு 3 யூனிட் முடிக்க முடியும். இதுதான் டிம்மோட எஃபிஷியன்சி. டிம்மால ஒரு நாளைக்கு 3 யூனிட் முடிக்க முடியும். ஜோயாவால ஒரு நாளைக்கு 1 யூனிட் முடிக்க முடியும். அப்ப டிம்முக்கும் ஜோயாக்கும் அவங்கவங்களோட எஃபிஷியன்சி இந்த ரேஷியோல இருந்தே நமக்கு கிடைக்குது.
ஓகேவா? அதே இது டிம்மும், ஜோயாவும் சேர்ந்து வேலை பார்த்தா, வேலை எத்தன நாள்ல முடிஞ்சிருமா? 75 டேஸ்ல முடிஞ்சிருமா? அப்ப புரியுதா? அப்போ டிம்மால ஒரு நாளைக்கு 3 யூனிட் முடிக்க முடியும். ஜோயாவால ஒரு நாளைக்கு 1 யூனிட் முடிக்க முடியும். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா, ஒரு நாளைக்கு 4 யூனிட் முடிப்பாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 யூனிட் முடிச்சு 75 நாள்ல அந்த மொத்த வேலையும் முடிக்கிறாங்கன்னா, அப்ப இந்த இடத்துல எனக்கு டோட்டல் ஒர்க் என்னவா இருக்கும்? 75 இன்டு 4 இருக்கும். ஒர்க் ஈக்குவல் டு என்னது? நம்பர் ஆஃப் டேஸ் இன்டு எஃபிஷியன்சி. எவ்வளவு நாள் வேலை நடந்திருக்கு? 75 நாள் வேலை நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு அதை எஃபிஷியன்சினா ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை நடந்திருக்கு? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால தானே 75 நாள். அப்ப 75 இன்டு 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ். ஸோ 75 இன்டு 4 நமக்கு அப்போ டோட்டல் ஒர்க் என்னன்னு கிடைக்கும்? 300 யூனிட்ஸ்ன்னு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல டோட்டல் ஒர்க் 300 யூனிட்ஸ். டிம்மால ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ண முடியும். ஜோயாவால ஒரு நாளைக்கு 1 யூனிட் பண்ண முடியும். 2 பேரும் சேர்ந்து பார்க்கறதுனால வேலை 75 நாள்ல முடியுது. இப்ப எனக்கு கேள்வி என்ன? டிம்மு தனியா வேலை செஞ்சா வேலை எத்தன நாள்ல முடியும்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப டிம்மு தானே தனியா வேலை செய்யணும். எவ்வளவு வேலை? மொத்தமா வேலை எவ்வளவு இருக்கு? டோட்டல் ஒர்க் வந்து 300. இத டிம்மு மட்டும் தானே பார்க்கணும். டிம்மோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 3. இப்ப 3 இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். டோட்டல் ஒர்க் டிவைடட் பை யார வேலையை பார்க்கறாங்களோ அந்த எஃபிஷியன்சி. அப்ப டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி போட்டா அந்த டைம் கிடைச்சிடும். அப்ப டிம் எடுத்துக்கக்கூடிய டைம் என்னவா இருக்கும்? இங்க நம்ம கேன்சல் பண்ணும்போது எக்ஸாக்ட்டா 100 டேஸ் எடுத்து பார்ப்பல. இப்போ ஒருவேளை எனக்கு ஜோயா கேட்கறாங்களா? ஜோயா தனியா வேலை செஞ்சா வேலை எவ்வளவு நாள்ல முடியும்னா, டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 300 யூனிட்ஸ். அப்ப இந்த 300 யூனிட்ஸ் ஜோயா பார்க்கறாங்கன்னா, ஜோயோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 1. அப்ப 300/1ன்னா அப்ப எவ்வளவு நாள் எடுக்கும்? 300 டேஸ் எடுக்கும். இவ்வளவுதாங்க கொஸ்டின். இதுல கால்குலேஷன் பெருசா கிடையவே கிடையாது. ஃபுல்லா கான்செப்ட் தான் நமக்கு தெரியணும். இந்த இடத்துல எஃபிஷியன்சி டைரக்டா கொடுத்திருக்காங்க. அப்போ டிம்முக்கும் ஜோயாக்கும் 1 டே ஒர்க் இந்த எஃபிஷியன்சில இருந்து எடுத்துக்கலாம். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால 75 நாள். அப்ப டோட்டல் ஒர்க் 75 இன்டு 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு 4 யூனிட். அப்ப 75 நாள்ல இன்டு 4 ஒவ்வொரு நாள் 4 யூனிட்னா அப்ப மொத்தம் 300 யூனிட். ஓகேங்களா? 75 நாள்ல வேலை முடியுதுன்னா அப்ப டோட்டல் ஒர்க்கே எவ்வளவுதான்? 300 யூனிட்ஸ் தான். அப்ப 300 யூனிட்ஸ் தனித்தனியா அவங்க வேலை செய்யும்போது எவ்வளவு நாள்? 100 நாள் டிம்முக்கு ஆகும். அதே 300 டேஸ் வந்து ஜோயாக்கு ஆகும். அவங்க கேட்டது டிம்மு தான். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி கொடுத்துடலாம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல பாருங்க. Person A can do 1/5 of the work in 3 days, while B's efficiency is half of that of A. அதாவது B யோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னா A யோட எஃபிஷியன்சில பாதி இருக்கான். அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் பாருங்க. அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். A is to B. ஏக்கும் பிக்கும் ரேஷியோ எழுதிடலாம். இந்த இடத்துல அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க பியோட எஃபிஷியன்சி வந்து ஏயோட எஃபிஷியன்சியில் பாதி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கொஸ்டின்லையும் எனக்கு அவங்க டைரெக்டாக கொடுக்கறது என்ன ரேஷியோ தான்? எஃபிஷியன்சி ரேஷியோ தான். யாரோடது ஆஃப் இருக்கு? பி வந்து ஏல பாதி. சரியா? பியோட எஃபிஷியன்சி இஸ் ஹாஃப் ஆஃப் தட் ஆஃப் ஏ. அப்போ என்ன அர்த்தம்? ஏக்கு நீங்கள் 2 போட்டால் இங்கே 1 போடணும். ரேஷியோ அப்படி தானே எழுதுவது. நம்ம ரேஷியோலாவே பார்த்துருக்குறோம். பி ஏல பாதினா அப்போ நீங்கள் ஏக்கு என்ன போடுறீங்களோ அதை பாதியே பிக்கு போகணும். அப்போ ரேஷியோ எப்படி வரும்? 2:1ங்கிற ரேஷியோ வரும். அப்போ ஏயால ஒரு நாளைக்கு 2 யூனிட்ஸ் பண்ண முடியும், பியால ஒரு நாளைக்கு 1 யூனிட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது இங்க பாருங்க. ஏ கேன் டூ 1/5 ஆஃப் த ஒர்க் இன் 3 days. அப்போ ஏங்கிறவர் 1/5 ஆஃப் த ஒர்க்கை 3 daysல முடிக்கிறாருன்னா அப்போ முழு வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பார்? அப்போ எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டேட்டா எடுத்து எழுதும் போது மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் எழுதணும், எத்தனை நாள் ஆகுதுங்கிறத தான் இதுல எழுதணும். சரியா? அப்ப ஏயால 1/5 5ல ஒரு பங்கு முடிக்கிறதுக்கு 3 நாள்னா அப்ப 5 பங்கு முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள்? 15 நாள். இது ஏன் 15 நாளுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். சரியா? இது மாதிரி நிறைய கொஸ்டின் நம்ம பார்த்துருவோம். அப்ப ஏயால அந்த ஹோல் கம்ப்ளீட் ஒர்க்கே எவ்வளவு நாள்ல முடிக்க முடியும்? 15 டேஸ்ல முடிக்க முடியும். இப்ப நான் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? இன் ஹவு மெனி டேஸ் ஏ அண்ட் பி ஒர்க்கிங் டுகெதர் கேன் டூ ஹாஃப் ஆஃப் த ஒர்க். அப்ப ஏயும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இந்த 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 மொத்த வேலையில பாதி வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா இந்த மொத்த வேலையில பாதி வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள்? அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட் இங்கேயும் டோட்டல் ஒர்க் தான் தெரியும். ஓகேவா? ஸோ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏன்னா டோட்டல் ஒர்க் தெரிஞ்சாதான் அப்ப ஏயும் பியும் சேர்ந்து இந்த மொத்த வேலையில பாதி வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்ப டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு தான் இந்த டேட்டாவை யூஸ் பண்ணணும். ஏ தனியா வேலை செஞ்சாருன்னா மொத்த வேலையும் 15 நாள்ல முடிச்சிருவார். ஏயால ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் பண்ண முடியும்? 2 யூனிட்ஸ். புரியுதா? ஏயால ஒரு நாளைக்கு 2 யூனிட் பண்ண முடியும். 15 நாள்ல ஏ மொத்த வேலையும் முடிச்சிடுறாருன்னா என்ன அர்த்தம்? டோட்டல் ஒர்க்குங்கிறது 15 into 2 30 யூனிட்ஸ்னு அர்த்தம். போன கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க? அதாவது டிம்மும் ஜோயாவும் சேர்ந்து பார்த்தா 75 நாள். அப்போ டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு 75 இன்ட்டு 2 பேரும் சேர்ந்து பார்க்கறதுனால 2 பேரும் டோட்டல் எஃபிஷியன்சி மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு டோட்டல் ஒர்க் கிடைச்சது. இந்த இடத்துல
ஏங்கிறவர் தனியா பார்க்கறனால தான் 15 நாள். அப்ப ஏ தனியா பார்க்கறனால 15 நாள். ஏயால ஒரு நாளைக்கு 2 யூனிட்னா, அப்ப 15 நாள்ல ஒவ்வொரு நாளைக்கு 2, 2 யூனிட்னா மொத்தம் 30 யூனிட்ட முடிச்சிருப்பாரு. 15 நாள்ல வேலையும் முடியுதுன்னா, அப்ப டோட்டல் ஒர்க் எவ்வளவுதான்? 30 யூனிட்ஸ் தான். அப்ப இந்த இடத்துல நமக்கு டோட்டல் ஒர்க் 30 யூனிட்ஸ்ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்ப வந்து நமக்கு கேள்வி என்ன கேட்கறாங்க? ஏயும் பியும் சேர்ந்து half ஆஃப் த ஒர்க், இந்த டோட்டல் ஒர்க்ல பாதி வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப பாருங்க, டோட்டல் ஒர்க் வந்து இங்க 30 இருக்கு. அப்ப இதுல ஹாஃப்னா எவ்வளவு வேலையை பார்த்தா போதும்? 15 யூனிட்ஸா பார்த்தா போதும். யார் பார்க்க போறா? ஏயும் பியும் சேர்ந்து பார்க்க போறாங்க. அப்ப ரெண்டு பேரோட டோட்டல் எஃபிஷியன்சி கீழே எழுதணும். டோட்டல் எஃபிஷியன்சினா ஏக்கு 2 இருக்கு, பிக்கு 1 இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் முடிப்பாங்களா? ஸோ டிவைடட் பை 3 நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஆன்சரு? 5 டேஸ் வருது. ஓகேவா? ஒருவேளை இந்த மொத்த வேலையையும் ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இந்த இடத்துல 30 போட்டிருப்பேன். அவங்க கொடுத்தது மொத்த வேலையில பாதி வேலைன்னு சொன்னதுனால 15/3 5 டேஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்ப அதே மாதிரி நமக்கு என்ன கேட்கலாம்? இந்த மொத்த வேலையும் பி தனியா பார்த்தா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து முடிஞ்சது. ஆப்ஷன் ஏ தான். இப்போ ஒருவேளை பி தனியா இந்த மொத்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 30 டிவைடட் பை பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 1. இப்போ நமக்கு பி தனியா வேலை செஞ்சாருன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியும்? 30 டேஸ்ல முடியும். ஓகேவா? ஸோ இது அவங்க கேட்கல. இது நம்ம இருந்தாலும் இப்படி கேட்கலாம். ஏ பிளஸ் பியும் கேட்கலாம், அல்லது பியும் கேட்கலாம். ஏன்னா ஏ கொடுத்துட்டாங்கல்ல, ஏ கொடுத்துட்டு ஏ பிளஸ் பி கேட்கலாம், அல்லது பி கேட்கலாம். போன கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருந்தாங்க? டிம்மும் ஜோயாவும் கொடுத்துட்டு என்ன கேட்டாங்க? டிம்மை மட்டும் கேட்டாங்க. அதே மாதிரி ஜோயாவும் கேட்கலாம். சரியா? ஸோ எப்படி கேட்டாலும் நமக்கு ஈஸியா இந்த மாதிரி கொஸ்டின்ல ஆன்சர் பண்ண முடியும். தெளிவா புரிஞ்சுதா? ஸோ 2 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ரெண்டுமே ஒரே மாடல் தான். ஆனா கொடுத்துருக்கிற டேட்டா, கேட்கிற டேட்டா மட்டும் டிஃபர் ஆகுது. வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ முக்கியமான மாடல் இந்த மாதிரி எஃபிஷியன்சி ரேஷியோ வருது. இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல வந்து ஒரு சில இதில் இந்த டைம் ரேஷியோ வரும். அதுல இருந்து எஃபிஷியன்சி கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து இன்னும் கூட தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுல பாருங்க, சிஹெச்எஸ்எல் 2022ல கேட்ட கொஸ்டின். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாடல். இது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா இதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லக்கூடியதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் என்னங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னன்னா, இன் 1/6 of the time that B takes to complete the work, A can complete half of the same work. இதுக்கு அர்த்தம் என்ன? ஓகேங்களா? இன் 1/6 of the time that B takes to complete the work, A can complete half of the same work. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் தெளிவா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு பி எடுத்துக்கக்கூடிய டைம்ல 1/6 பங்கு டைம்ல ஏ பாதி வேலையை முடிச்சிருப்பாரு. புரியுதா? இப்ப நான் சொன்னது கூட புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னொருக்க சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. அதாவது ஒரு வேலை இருக்கு. அந்த ஒரு ஒர்க்கை ஃபுல்லா முடிக்கிறதுக்கு பி ஒரு டைம் எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா? ஒரு ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க்கை ஃபுல்லா முடிக்கிறதுக்கு பி ஒரு டைம் எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா? அப்ப அந்த வேலையை முடிக்கிறதுக்கு பி எடுத்துக்கக்கூடிய டைம் இருக்குல்ல, அந்த பி எடுத்துக்கக்கூடிய டைம்ல 1/6 பார்ட்ல ஏயால பாதி வேலையை முடிச்சிருக்க முடியும். இதை வந்து இன்னும் கூட தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நான் இப்படி எப்படி எழுதுறேன் பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ உதாரணத்துக்கு பி வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு வந்து இங்க 1/6ன்னு சொல்றதுனால 6ஆல அடிபடுற மாதிரி ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 6ஆல டிவைட் ஆகுற மாதிரி ஒரு நம்பர் நம்ம எடுத்துப்போம். 6ஆல டிவைட் ஆகுற மாதிரி நம்பர்னா ஒரு எத்தனை எடுத்துக்கலாம்? ஒரு 30 டேஸ்ன்னு எடுத்துப்போம். பி ஒரு வேலையை 30 டேஸ்ல முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பியால ஒரு முழு வேலை எவ்வளவு நாள்ல முடியுது? 30 டேஸ்ல முடியுது. அப்போ ஏயால என்ன முடியும் அப்படின்னா, பி எடுத்துக்கக்கூடிய டைம்ல 1/6 ஆஃப் த டைம். அப்போ 30 நாள்னா அதுல 1/6னா எவ்வளவு? 5 நாள். அப்ப ஏயால 5 நாள்ல பி பார்த்த வேலையில பாதி வேலையை பார்த்திருக்க முடியும். பி பார்த்திருக்கக்கூடிய வேலையில பாதி வேலையை பார்த்திருக்க முடியும். இது கூட இன்னும் 30 இப்படின்னு இருக்கிறத விட நான் இன்னும் தெளிவா இன்னும் கூட எழுதுறேன் பாருங்க. இப்போ இதை நம்ம எப்படி எழுதுறதுக்கு பதிலா எப்படி எழுதுவோம்? சின்ன நம்பரா கூட நான் எடுத்து எழுதுறேன். ஓகேவா? நீங்க வந்து பிக்கு அந்த முழு வேலையும் எடுத்துக்கிறதுக்கு பி எடுத்துக்கக்கூடிய டைம் இருக்குல்ல, அந்த டைமை நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. அந்த டைமை நான் எதை வச்சு ஃபிக்ஸ் பண்றேன்னா, இங்க எவ்வளோ பி எடுத்துக்கக்கூடிய டைம்ல 1/6 ஆஃப் த டைமை ஏ எடுத்துக்கிறாருன்னு சொல்றாங்களா, அப்ப பிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய இந்த டைமை உங்களோட அசம்ஷன்ல தான் கொடுக்குறீங்க. ஆனா அதை எப்படி கொடுக்க போறீங்கன்னா 1/6 அப்படின்னு கொடுக்கறதுனால 6ஆல அடிபடுற நம்பரா கொடுக்குறீங்க. அப்ப பி வந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 6 நாள் எடுத்துக்கிறாருன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு முழு வேலையை கம்ப்ளீட்டா அந்த டோட்டல் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 6 நாள் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? அப்ப ஏ வந்து
பி அந்த முழு வேலையும் எடுத்துக்கக்கூடிய டைம்ல 1/6 ஆஃப் த டைம். ஓகேங்களா? அப்போ 6ல 1/6னா எவ்வளோ? ஒரு நாள். அந்த ஒரு நாள்ல ஏ என்ன பண்ணுவாராம்? பி முடிச்ச வேலையில பாதி வேலையை முடிச்சிருவாராம். புரியுதா? அப்போ ஏ பி முடிச்ச வேலையில பாதி ஹாஃப் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு தான் பி எடுத்த டைம். அதுல 1/6 ஆஃப் த டைம் எடுத்துக்கிறார். அப்போ ஏயால ஹாஃப் ஆஃப் த ஒர்க்கை ஒன் டேல முடிக்க முடியும். ஏயால ஹாஃப் ஆஃப் த ஒர்க்கை ஒன் டேல முடிக்க முடியும்னா டோட்டல் ஒர்க்கை எவ்வளவு நாள்ல முடிச்சிடலாம்? 2 டேஸ்ல முடிச்சிடலாம். அவ்வளவுதான். இது இது புரியுதுல எப்படி 2 நாள்? ஏ வந்து பி பார்த்த அந்த மொத்த வேலையில பாதி வேலையை முடிக்கிறதுக்கு பி எடுத்துக்கக்கூடிய டைம்ல 1/6 ஆஃப் த டைம் எடுத்துக்கிறாரு. அப்ப பி வந்து முழு வேலையை முடிக்கிறதுக்கு 6 நாள்னா இந்த 6 நாள்ல 1/6 பங்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நாள். அந்த ஒரு நாள்ல ஏ வந்து என்ன பண்ணுவாரு? ஹாஃப் ஆஃப் த ஒர்க்கு முடிக்கிறாரு. அப்ப ஏக்கு ஹாஃப் ஆஃப் த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுதுன்னா ஏக்கு அந்த முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 2 நாள் ஆகும். புரிஞ்சுதா? அப்போ பிக்கு 6 நாள், ஏக்கு 2 நாள். இந்த டீட்டெயில் நமக்கு தெளிவா கிடைச்சிருச்சா? பி வந்து 6 நாள்ல முடிச்சிருவாரு. ஏ வந்து 2 நாள்ல முடிச்சிருவாரு. இதுதாங்க கொஸ்டின். ஓகேவா? சோ இப்போ நமக்கு இங்க எழுதியிருக்கிற இந்த பிக்கு 6 நாள், ஏக்கு 2 நாள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். பி 6 நாள் தான் எடுத்திருக்கிறாரு, ஏ 2 நாள் தான் எடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு கிடையாது. இது என்னோட அசம்ப்ஷன். இந்த இடத்துல 6 நாள் அப்படிங்கிறது நானா அசியூம் பண்ணி எடுத்துக்கக்கூடிய வேல்யூ. அப்போ இது வந்து ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. இங்க நான் எடுத்துக்கக்கூடிய பிக்கு 6 நாள்னா ஏக்கு 2 நாள் அப்படிங்கிறது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. இது வந்து ஒரு கம்பாரிசன். ஓகேவா? அதனால நான் என்ன பண்றேன்? இது அப்படியே டேஸா எடுத்துக்காம இதை ரேஷியோவா எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏ இஸ் டு பி. ஓகேவா? ஏக்கு சாரி பிக்கு ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 6 நாள் ஆகுது அப்படின்னா அப்போ ஏக்கு பாதி வேலையை முடிக்கிறதுக்கு பி எடுத்துக்கக்கூடிய டைம்ல 1/6 ஆஃப் த டைம் ஆகும். அப்போ 6ல 1/6னா ஒரு நாள். அப்போ ஏயால பாதி வேலையை ஒரு நாள்ல முடிச்சிட முடியும். அப்போ முழு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 2 நாள் ஆகும். அப்போ இந்த இடத்துல 2:6ங்கிறது என்ன ரேஷியோ? டைம் ரேஷியோ. கிளியரா புரியுதா? இதை நான் அப்படியே எடுத்துக்க முடியாது. இதை ஏன் நான் அப்படியே எடுத்துக்க முடியாதுன்னா இது என்னோட அசம்ஷன் புரியுறதுக்காக நான் போட்டேன். பிக்கு ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 6 நாள் ஆகுதுன்னா இவங்க சொன்ன கண்டிஷன் படி ஏக்கு 2 நாள் ஆகுது. ஓகேவா? அப்ப பி 6 நாள் எடுத்துட்டா ஏக்கு 2 நாள். அப்போ இந்த இடத்துல 2:6 ஏக்கும் பிக்கும் ஆகக்கூடிய டைம் இந்த முழு வேலையும் தனித்தனியா முடிக்கிறதுக்கு. ஓகே. அப்போ நமக்கு டைம் ரேஷியோ அந்த இடத்துல எப்படி இருக்கு? 1:3ன்னு இருக்கு. டைம் ரேஷியோ எப்படி இருக்கு? இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1:3 தான் டைம் ரேஷியோ. அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நீங்க கிளியரா வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கொஸ்டின்லயுமே அவங்க கொடுத்தது எஃபிஷியன்சி ரேஷியோ. இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் நான் எழுதும் போது எனக்கு என்ன ரேஷியோ கிடைக்குது? டைம் ரேஷியோ கிடைக்குது. ஏன்னா இது டேஸ். பிக்கு 6 நாள் ஆனா ஏக்கு 2 நாள் ஆகும். அது புரியுதா? அப்போ இந்த இடத்துல டைம் இந்த டேஸ்ன்னு இருக்கிறதுனால இங்க எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 1:3ங்கிறது என்ன ரேஷியோவா இருக்கும்? டைம் ரேஷியோவா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைம் ரேஷியோ இருந்ததுன்னா அதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? எஃபிஷியன்சி ரேஷியோ கன்வெர்ட் பண்ண முடியும். எப்படி கன்வெர்ட் பண்றது? அப்படியே இன்வெர்ட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 1:3னா எஃபிஷியன்சி ரேஷியோ என்னவா இருக்கும்? 3:1 இருக்கும். எஃபிஷியன்சி ரேஷியோ என்னவா இருக்கும்? 3:1. அப்போ ஏயோட எஃபிஷியன்சி 3, பியோட எஃபிஷியன்சி 1. ஏயால ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் பண்ண முடியும், பியால ஒரு நாளைக்கு 1 யூனிட் தான் பண்ண முடியும். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் ஒர்க்கிங் டுகெதர் தே டேக் 16 டேஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க். அப்போ ஏயும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சிருமா? 16 நாள்ல வேலையை முடிச்சிருவாங்களா? இப்போ நம்ம கேள்வி என்ன கேட்குறாங்க? இன் ஹவு மச் டைம் ஷால் பி டேக் டு கம்ப்ளீட் இட் அலோன். அப்ப பி தனியா வேலை செஞ்சாங்கன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியும்? அப்ப இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தெரியணும்? டோட்டல் ஒர்க் என்னங்கிறது தெரியும். டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா 16 நாள். ஏயால ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ண முடியும், பியால ஒரு நாளைக்கு 1 யூனிட் பண்ண முடியும். 2 பேரும் சேர்ந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 4 யூனிட் பண்ண முடியும். இப்போ நமக்கு டோட்டல் ஒர்க்னா 16 இன்டூ 4. புரியுதா? 16 இன்டூ 4. அப்போ டோட்டல் ஒர்க்குங்கிறது இந்த இடத்துல என்னன்னு வச்சுக்கலாம்? 64 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ பி தனியா வேலை செய்யறாருன்னா எவ்வளவு வேலையை பார்க்கணும்? இந்த 64 யூனிட்ஸை பி தனியா தான் பண்ணணும். பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 1. இப்போ 64 டிவைடட் பை 1ன்னா பியால டோட்டல் ஒர்க்கு 64 டேஸ்ல முடிச்சிட முடியும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 64 டேஸ். அதாவது இந்த எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னா இதுக்கு முந்தின கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் கண்டினியூ ஆகுது. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல இருந்து இந்த கொஸ்டின் எப்படி டிஃபர் ஆகுதுன்னா இந்த கொடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து எப்படி நீங்க ஏக்கும் பிக்கும் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு தான். சரியா? இங்க நான் புரிஞ்சுக்கிறதுக்காக 6 நாள் 2 நாள்னு சொல்லிட்டு அசம்ஷன்ல தான் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம ரேஷியோல தான் போடணுமே தவிர இது அப்படியே உங்களுக்கு பிக்கு 6 நாள் ஏக்கு 2 நாள் சொல்லிட்டு கிடையாது. ஓகேவா? பி 6 நாள் எடுத்துக்கிட்டா ஏ 2 நாள் எடுத்துப்பாங்க. அப்போ ஏயும் பி எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து என்ன ரேஷியோல இருக்கு? 2:6ங்கிற ரேஷியோல இருக்கு. அதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணும்போது 1:3ன்னு சொல்லி கிடைக்குது. கிளியரா?
ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு மாடல். நான் இங்க சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? அதை எப்படி பிரேக் பண்ணி வேலை எடுக்கிறதுங்கிறத தெளிவா பாருங்க. புரியலன்னா 2, 3 முறை ரிவைண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே. சரி, அடுத்த கேள்வி. கீழ பாருங்க. A is 3 times as fast as B. இந்த இடத்துல as fast as, as good workman அப்படி எல்லாமே இருந்ததுன்னா அது எல்லாமே எஃபிஷியன்சியை தான் மீன் பண்ணும். வேகமா வேலை செய்யறாரு. வேகம்ங்கிறது அவரோட திறமையை தான் குறிக்குது. அப்ப இந்த இடத்துல A வந்து B-யை விட 3 மடங்கு திறமைசாலி, வேகமா வேலை செய்யறாருன்னு அர்த்தம். அப்ப A-க்கும் B-க்கும் இதுல நமக்கு என்ன இருக்கு? எஃபிஷியன்சி ரேஷியோ டைரக்டா இருக்கு. ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ என்ன வரும்? 3:1. ஓகேவா? therefore able to complete the work in 32 days lesser than B. ஓகே. அப்ப இந்த இடத்துல என்ன டேட் அவங்க கொடுத்திருக்கிறாங்கன்னா, A B-யை விட 3 மடங்கு வேகமா வேலை செய்யறதுனால able to complete a work 30 days lesser than B. அப்ப A தானே வேகமா வேலை செய்யறாரு. A வந்து வேகமா வேலை செய்யறாரு. B-யை விட 3 மடங்கு வேகமா வேலை செய்யறாருன்னா Aக்கு B-யை விட டைம் கம்மியா தான் தேவைப்படும். ஓகேங்களா? அப்ப A எடுத்துக்கக்கூடிய டைம் B எடுத்துக்கக்கூடிய டைமை விட கம்மியா தான் இருக்கும். அப்ப இவங்க இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இதனால A B-யை விட 32 நாள் கம்மியா, 32 நாள் குறைவா எடுத்துப்பாரு அந்த மொத்த வேலையை முடிக்கிறது. இப்ப A தனியா அந்த வேலையை செஞ்சாருன்னா B எடுத்துக்கக்கூடிய டைமை விட 32 நாள் முன்னாடியே அந்த வேலையை முடிச்சிருவாரு. அப்போ B எடுத்துக்கக்கூடிய டைம் என்னன்னு எனக்கு தெரியாது. அதுல இருந்து 32 நாள் குறைவா தான் இருக்கும் A எடுத்துக்கக்கூடிய டைம். அப்ப இந்த கொஸ்டினை வந்து நான் என்ன பண்றது? இது அப்படி டைரக்டா எஃபிஷியன்சி வச்சு நல்லா பண்ண முடியாது. இந்த கொஸ்டினை என்னால டைரக்டா எஃபிஷியன்சி வச்சு பண்ண முடியாது. ஏன்னா இவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் வந்து எதுல இருக்குன்னா டைம்ல இருக்கு. புரியுதா? ஏன்னா இவங்க பாருங்க கம்பாரிசன் எப்படி பண்ணியிருக்காங்க? A B-யை விட 3 மடங்கு ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு ரேஷியோக்கான கம்பாரிசன் எஃபிஷியன்சி. ஓகேங்களா? ரேஷியோக்கான கம்பாரிசன் வந்து எஃபிஷியன்சில இருக்கு. இதே இது அவங்க வந்து இந்த இடத்துல B-யை விட A 32 நாள் குறைவா எடுத்துப்பாருன்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை டைம்ல கம்பேர் பண்றாங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த 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 இடத்துல இந்த 32 நாள் அப்படிங்கிறது டைம்ல கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த எஃபிஷியன்சி ரேஷியோவை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டைம் ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சரியா? சரி, எஃபிஷியன்சி எப்படி டைம் ஆகும்? 3:1ங்கிறது எஃபிஷியன்சினா அப்ப டைம் என்னவா இருக்கும்? 1:3. அப்ப A எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து 1 யூனிட்டா இருந்ததுன்னா B எடுத்துக்கக்கூடிய டைம் என்னவா இருக்கும்? 3 யூனிட்ஸா இருக்கும். நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? A-யை விட B 32 நாள் கம்மியா எடுத்துப்பாரு. அப்ப Aக்கு பாருங்க இங்க 1 இருக்கு, Bக்கு எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. அப்போ A வந்து B-யை விட இங்க எவ்வளவு கம்மியா இருக்கு? 2. இந்த டைம் ரேஷியோ தான் பார்க்கணும். ஏன்னா இங்க இங்க இருக்கிறது டைமுக்கான கம்பாரிசன். அப்போ A B-யை விட இங்க நமக்கு பார்க்கும்போது எவ்வளவு இருக்கு? 2 கம்மியா இருக்கா? அப்ப இந்த 2 தான் 32 டேஸ். 2 தான் 32 டேஸ்னா அப்போ 1ங்கிறது எவ்வளோ? 16 டேஸா இருக்கும். அப்போ நமக்கு இதுல இருந்து கிளியரா என்ன தெரிஞ்சிரும் அப்படின்னா, Aக்கு இங்க எவ்வளவு இருக்கு? டைமுக்கு 1 இருக்கா? அப்போ 1னா 16 டேஸ். Aயால தனியா அந்த வேலையை பார்க்கும்போது வேலையை 16 நாள்ல முடிச்சிருவாரு. அதே இது B தனியா பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 3 இருக்கா? 1 யூனிட் 16னா 3 யூனிட்ஸ் எவ்வளோ? 3 into 16 48 டேஸ். இப்ப B தனியா வேலை செஞ்சாருன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியும்? 48 நாள்ல முடியும். கிளியரா புரியுதா? இவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒண்ணுமே பண்ணல. எஃபிஷியன்சி ரேஷியோ இருக்கு இல்லையா? அவங்க கொடுத்தாங்க 3:1ன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல அவங்க டைமை வச்சு Aக்கும் Bக்கும் டைமை கம்பேர் பண்ணியிருக்காங்க. B-யை விட A 32 நாள் கம்மியா எடுத்துப்பாருன்னு சொல்லிட்டு. அப்ப நான் எஃபிஷியன்சி ரேஷியோ டைம் ரேஷியோக்கு மாத்தினா அப்ப டைம் படி பார்க்கும்போது A 1 யூனிட் டைம் எடுத்துக்கிறாருன்னா B வந்து 3 யூனிட் டைம் எடுத்துப்பாரு. அப்ப A-யை விட B-யை விட A வந்து ஒரு 2 யூனிட்ஸ் டைம்ல கம்மியா இருக்கிறாரு. இந்த 2 யூனிட்ஸ்க்கான டைம் தான் அவங்க 32 டேஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 தான் 32னா 1 யூனிட் எவ்வளவுன்னு பார்க்கும்போது 60. அப்ப A எடுத்துக்கூடிய டைம் இங்க 1 யூனிட்னா Aயால 16 நாள்ல ஃபுல் வேலையை முடிச்சிட முடியும். B-யால இங்க 3னா 48 டேஸ்ல முடிச்சிட முடியும். இப்ப கேள்வி என்ன? A and B working together can complete the work. இப்ப இதுக்கப்புறம் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். பாருங்க, Aக்கு 16 நாள், Bக்கு 48 நாள். அப்ப 2 பேரும் சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள்? இது நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கமா? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிப்போமா? டோட்டல் ஒர்க்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல டோட்டல் ஒர்க்கு 16 48 எல்சிஎம் என்ன வரும்? 48 தான் வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்க பண்ணலாம். இல்ல இவ்வளவு தூரம் கூட போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல எஃபிஷியன்சி நமக்கு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? எஃபிஷியன்சி இருக்கு. இந்த எஃபிஷியன்சியை கூட நீங்க அப்படியே எடுத்து பண்ணலாம். இல்ல இப்படி பண்ணாலும் ஓகே தான். அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ 48 தான் இங்க 16 கூட 3ஆல மல்டிப்ளை பண்ணா 48 கிடைக்கும். அப்ப ஏயோட எஃபிஷியன்சி 3, 48 கூட 1ஆல மல்டிப்ளை பண்ணா 48. பாருங்களா, 3:1. இங்க அதே தானே இருக்கு. ஏக்கும் பிக்கு எஃபிஷியன்சி என்ன இருக்கு? 3:1. அதேதான். இதுக்கப்புறம் நமக்கு வழக்கமா பண்ணிட வேண்டியதான். இப்ப ஏயும் பியும் சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடியுங்கிறத பாக்குறதுக்கு நமக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 48 யூனிட்ஸ் முடியணும். இப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்கன்னா நமக்கு இங்க எவ்வளவு இருக்கு? ஏயால ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் பண்ண முடியும். பியால ஒரு நாளைக்கு 1 யூனிட். ஸோ 4 48 டிவைடட் பை 4. அப்ப நமக்கு 12 நாள்ல வேலை முடிஞ்சிடும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி
12 days. கிளியரா? அதாவது ஒவ்வொரு கொஸ்டினும் எப்படி மாறுது, எப்போ நம்ம எஃபிஷியன்சி யூஸ் பண்ணணும், எப்போ நம்ம டைமை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் நமக்கு டைம் ரேஷியோக்கு மாத்தினா தான் அடுத்த ஏக்கும் பிக்கும் டேட்டாவை கண்டுபிடிக்க முடியும். அப்படியே வச்சுட்டு உங்களால இந்த கொஸ்டின்ல சால்வ் பண்ண முடியாது. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். இல்ல பாருங்க, the ratio of time taken by Anamika and Bonnie to complete a work is 1:3 ரெஸ்பெக்டிவ்ல. அப்போ டைரக்டாவே அவங்களே சொல்லிட்டாங்க the ratio of time taken சொல்லிட்டு. அப்போ அனாமிகாக்கும் பாணிக்கும் அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கக்கூடிய டைம்கான ரேஷியோ தான் எவ்வளோ 1:3. ஸோ இது டைம் ரேஷியோ. அப்போ டைம் இந்த பக்கத்துல போட்டுக்கலாம். டைம் ரேஷியோ டைரக்டா கொடுத்துருக்காங்க. பாருங்க, therefore அனாமிகா இஸ் ஏபிள் டு finish a job in 40 days less than பாணி. அப்போ அனாமிகா வந்து பாணியை கம்பேர் பண்ணும்போது 40 நாள் கம்மியில 40 நாள் குறைவான டைம்லயே அந்த வேலையை முடிச்சிருவாங்க. புரியுதா? பாணி எடுத்துக்கக்கூடிய டைமை விட அனாமிகா எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து எப்படி 40 நாள் கம்மியா இருக்கு. அப்ப இங்க இருக்கிறது டைம் ரேஷியோ தானே. டைம் ரேஷியோல பாருங்க, இங்க அனாமிகா பாணி. அனாமிகா பாணியை விட டைம்ல எவ்வளவு யூனிட் கம்மியா இருக்காங்க? 2 யூனிட்ஸ். அப்ப இந்த 2 யூனிட்ஸ் தான் அவங்க சொல்லக்கூடிய 40 டேஸ். அப்போ 1 யூனிட் என்னவா இருக்கும்? 20 டேஸா இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அனாமிகாக்கு இங்க 1 இருக்கா? அப்ப 1னா அனாமிகா தனியா வேலை செஞ்சா வேலை 20 நாள்ல முடிஞ்சிடும். அதே இது பாணிக்கு இங்க 3 இருக்கா? அப்போ 1 20னா 3னா எவ்வளவு? 60. பாணி தனியா வேலை பார்த்தா வேலை 60 நாள்ல முடியும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க, இஃப் தே ஒர்க் டுகெதர் தென் தே கம்ப்ளீட் த ஒர்க் இன் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா வேலை எவ்வளோ நாளில் முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் என்ன பண்ணுவோம்? 60 யூனிட்ஸ் வச்சுக்கலாமா? 20 60. அப்போ இங்கே பாருங்க, 20னா இங்கே 3, இங்கே 1. அப்போ நமக்கு அனாமிகா பாணி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னா டோட்டல் ஒர்க்கு 60 யூனிட். ரெண்டு பேரும் சேர்ந்துனா 3 1 ஒரு நாளைக்கு 4 யூனிட்டை முடிப்பாங்க. அப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 15 டேஸ் ஆகும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 15. அவ்வளோதான், ஃபாஸ்ட்டாக பண்ணியாச்சு. போன கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் ஒரே மாடல் தான். போன கொஸ்டினில் எஃபிஷியன்சி கொடுத்தாங்க, நம்ம அதை டைமுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதை கம்பேர் பண்ணோம். இந்த இடத்துல டைரெக்டாகவே டைமில் கொடுத்துருக்காங்க, நல்ல பிரச்சனை இல்லை. அடுத்த கொஸ்டின். டு டூ a certain work, efficiencies of A and B are in the ratio 7:5. Working together, they can complete the work in 17 1/2 days. In how many days will B alone complete 50% of the same work? 2021 CGL கேட்ட கொஸ்டின். இதுவும் ஈஸி தான். ஓகேங்களா? டைரக்டா அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க, ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏபி ரெண்டு பேரோட ரேஷியோ எப்படி இருக்கு? 7:5. இது அவங்களே சொல்லிட்டாங்க. இது என்ன ரேஷியோவா? எஃபிஷியன்சி ரேஷியோ. ஒர்க்கிங் டுகெதர் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அந்த மாதிரி மாடல் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா வேலை எவ்வளோ நாள்ல முடியுமா? 17 1/2 டேஸ்ல முடிஞ்சிருமா? 17.5 டேஸ்ல முடிஞ்சிடும். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 17.5 டேஸ்ல முடிஞ்சிடும். இப்போ எனக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பி தனியா வேலை பார்த்தா மொத்த வேலையில 50% பாதி வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. பிக்கு டேட்டா கேட்கறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏயும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா வேலை எவ்வளவு நாள்ல முடியுது? 17 1/2 நாள்ல முடியுது. அப்ப இந்த இடத்துல டோட்டல் ஒர்க்னு எடுத்து எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வேலை பார்க்கறாங்க. எவ்வளவு நாள்? 17.5. அப்ப இந்த இடத்துல நீங்க 17.5னா 17.5ன்னு போட்டுக்கலாம். உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்ல வந்து நீங்க 17.5 எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த 17 1/2ன்னு இருக்கு இல்லையா? இதை வந்து இப்படி எழுதிக்கிறேன். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 35/2ன்னு எழுதிக்கலாமா? இது எப்படி எழுதிக்கலாம்? 35/2. இப்போ 17 நாள்ல வேலை முடியுது. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்யறாங்கன்னா ஏயால ஒரு நாளைக்கு 7 யூனிட்ஸ் முடிக்க முடியும், பியால ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் முடிக்க முடியும். ஏன்னா இது எஃபிஷியன்சி ரேஷியோ. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்கன்னா 7 + 5 ஒரு நாளைக்கு 12 யூனிட்ஸ் முடிப்பாங்களா? ஸோ இன்ட்டு 12. இங்க நம்ம கேன்சல் பண்ணா 6. அப்ப 35 × 6. இதுதான் என்னது? நமக்கான டோட்டல் ஒர்க். இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி வைக்கணும்னா வச்சுக்கலாம். அல்லது இதை அப்படியே எடுத்து கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி டைம் கூட நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. பாருங்க, பி என்ன பண்ணணும்? இந்த டோட்டல் ஒர்க்ல 50% பாதியை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள்? அப்ப டோட்டல் ஒர்க் எவ்வளவு இருக்கு? 35 × 6. அப்ப இதுல பாதினா இன்ட்டு 1/2. புரியுதா? 35 × 6 இதுதான் டோட்டல் ஒர்க். இதுல 50% முடிச்சா போதும்னு சொல்றாங்க. அதனால இன்ட்டு 1/2. இதுதான் இப்ப பி பார்க்கக்கூடிய வேலை. அப்ப பியோட எஃபிஷியன்சி எவ்வளவு? 5. அப்போ 5ஆல டிவைட் பண்ணும்போது ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப இங்க கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ? 7. இங்க கேன்சல் பண்ணும்போது நமக்கு 3. ஸோ 7 3s are 21. So answer is 21 days. Option D. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 21 days. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Pranjal takes twice as much time as Vikram
and thrice as much time as Ashwin to finish a piece of work. Working together, they can finish the work in 6 days. Vikram can do the work alone. CHSL 2022ல கேட்ட கொஸ்டின். அப்ப இந்த இடத்துல 3 பேரை பத்தி பேசியிருக்காங்க. பிரஞ்சால்னு ஒருத்தங்க, பிரஞ்சால் வந்து டேக்ஸ் ட்வைஸ் ஆஸ் மச் டைம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல டைம் வச்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிரஞ்சாலுக்கு விக்ரமை விட 2 மடங்கு டைம் ஆகுமா? அதே மாதிரி thrice as much time as அஸ்வின் டு finish the work. அஸ்வின் எடுத்துக்கக்கூடிய டைமை விட 3 டைம்ஸ் ஆகுமா? அப்ப இந்த இடத்துல பிரஞ்சால வந்து விக்ரம் கூடயும் கம்பேர் பண்ணியிருக்காங்க, பிரஞ்சால வந்து அஸ்வின் கூடயும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த கம்பாரிசன் வந்து ஃபுல்லா டைமை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப டைமை பேஸ் பண்ணி கம்பாரிசன் இருக்கிறதுனால நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ரேஷியோவும் டைம் ரேஷியோவா தான் இருக்கும். இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், பிரஞ்சாலுக்கும் விக்ரமுக்கும் எழுதுறேன். பிரஞ்சாலுக்கும் விக்ரமுக்கும் பாத்தீங்கன்னா டைம் ரேஷியோ என்ன வருது? பிரஞ்சால் வந்து ட்வைஸ் as மச் டைம் as விக்ரம் தானே. அப்ப இந்த இடத்துல 2:1 போட்டுக்கலாம். பிரஞ்சாலுக்கும் விக்ரமுக்கும் டைம் ரேஷியோ. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே பிரஞ்சால் வந்து thrice as much time அஸ்வின் சொல்லியிருக்காங்க. அப்ப பிரஞ்சாலுக்கும் அஸ்வினுக்கும் ரேஷியோ போட்டா என்ன வரும்? 3:1. ஸோ இதுவும் என்னதான்? டைம் ரேஷியோ தான். ரெண்டுமே டைம் ரேஷியோ தான். அப்ப இதை நான் என்ன பண்றேன்? இதுல இருந்து எஃபிஷியன்சி ரேஷியோ கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்ப 2:1 இருக்குன்னா பிரஞ்சாலுக்கும் விக்ரமுக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ 1:2 இருக்கும். அதே இது பிரஞ்சாலுக்கும் அஸ்வினுக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ என்னவா இருக்கும்? 1:3 இருக்கும். ஸோ 1:2, 1:3. இப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ இருக்கு. ஒர்க்கிங் டுகெதர் தே ஃபினிஷ் த ஒர்க். தேங்கிறது 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா 6 நாள்ல முடிச்சிருவாங்களா? அவன் யாரெல்லாம்? பிரஞ்சால், விக்ரம், அஸ்வின். இவங்க 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா வேலை எவ்வளவு நாள்ல முடிஞ்சிடும்? ஜஸ்ட் 3 டேஸ்ல முடிஞ்சிடும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு டீட்டெயில் என்னன்னா, இந்த எஃபிஷியன்சி தனித்தனியா இருக்கு. இதை கம்பைன் பண்ணி நான் பார்க்கணும். பிரஞ்சால், அப்புறமேட்டு விக்ரம், அஸ்வின், இவங்க 3 பேருக்கு கம்பைன்ட் எஃபிஷியன்சி ரேஷியோ பார்க்கறதுக்கு இந்த இடத்துல பாருங்க, கீழே வேணா நான் எழுதுறேன். பிரஞ்சால், விக்ரம், அஸ்வின். ஸோ மெர்ஜிங் கான்செப்ட் தான் இது. இப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ நீங்க எழுதும் போது இங்க பாருங்க, பிரஞ்சாலுக்கு 1 இருக்கு, இங்கே பிரஞ்சாலுக்கு எஃபிஷியன்சி 1 இருக்கு. ஸோ 2 பக்கம் 1 இருக்கிறதுனால அப்படியே எழுதிக்கலாம். அப்போ பிரஞ்சாலுக்கு 1, விக்ரம்க்கு 2, அஸ்வினுக்கு 3. ஸோ 1:2:3 தான் இவங்க 3 பேருக்குமான எஃபிஷியன்சி ரேஷியோ. ஓகேவா? ஸோ நார்மல் மெர்ஜிங் கான்செப்ட் தான். எனக்கு பிரஞ்சாலுக்கு 2 பக்கமும் காமனா இருக்கிறது பிரஞ்சால் தான். பிரஞ்சால் வச்சு தான் மெர்ஜ் பண்ணோம். இப்போ ரெண்டுலுமே பிரஞ்சாலுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோல 1 யூனிட் 1 யூனிட் இருக்கிறதுனால டேரக்டா அப்படியே எடுத்து நான் மெர்ஜ் பண்ணிட்டேன். அப்போ 3 பேருக்கும் எஃபிஷியன்சி தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது டோட்டல் ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணும். டோட்டல் ஒர்க்னா என்னது? 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா 3 நாளா? 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒர்க் முடியுது? 3, 5, 6. அப்போ 6 into 3. அப்போ 18 யூனிட்ஸ் தான் நமக்கான டோட்டல் ஒர்க். இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க? இதை விக்ரம் மட்டும் தனியா பார்த்தா எத்தனை நாள்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நமக்கு விக்ரம்க்கு மட்டும் ஆகக்கூடிய நாட்கள்னு பார்க்கணும். மொத்த ஒர்க் 18. விக்ரமோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 2. சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் எவ்வளோனா 9 டேஸ்ன்னு கிடைக்கும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 9 டேஸ். கொஸ்டின்கான ஆன்சர் வந்து நமக்கு 9 டேஸ் கிடைக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல் தான். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. இதுல என்ன இருக்குன்னா, டு டூ எ certain work, the ratio of the efficiencies of x and y is 5:7. Working together, x and y can complete the same work in 70 days. X alone started the work and left after 42 days. Y alone will complete the remaining work in 2021 CGL கேட்ட கொஸ்டின். இதுவும் பேசிக்கான கொஸ்டின் தான். இந்த இடத்துல பாருங்க, எக்ஸுக்கும் ஒய்க்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ அவங்களே கொடுத்துட்டாங்க. எவ்வளவா? 5:7 இருக்கு. ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ இருக்கு. அதே மாதிரி எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா வேலை முடியறதுக்கு 70 டேஸ் ஆகுமா? 70 நாள்ல வேலை முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப எக்ஸ் அலோன், இப்ப வேலை எப்படி நடக்க போகுதுன்னா, எக்ஸ் தனியா வேலையை ஸ்டார்ட் பண்ணி 42 நாள் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வேலை யார் வந்து முடிக்கணும்? ஒய் வந்து முடிக்கணும். அப்படி ஒய் வந்து முடிச்சா வேலை மொத்தம் எத்தனை நாள்ல முடியும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் ஒர்க் என்னங்கிறத பார்க்கணும். டோட்டல் ஒர்க் எப்படி ஃபிக்ஸ் பண்றது பாருங்க. எக்ஸ் ஒய்யும் சேர்ந்து வேலை பார்த்தா 70 நாள். அப்ப எக்ஸால ஒரு நாளைக்கு 5 யூனிட் முடிக்க முடியும், ஒய்யால ஒரு நாளைக்கு 7 யூனிட்ஸ் முடிக்க முடியும். ஸோ 5 + 7 2 பேரும் சேர்ந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 12 யூனிட்ஸ் முடிப்பாங்க. மொத்தம் 70 நாள் வேலை செஞ்சாதான் வேலை முடியும்னா 12 into 70 டோட்டலா ஒர்க்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல எவ்வளவு கிடைக்குது? 840 யூனிட்ஸ் கிடைக்குது. இப்ப 840 யூனிட்ஸ் தான் நமக்கான டோட்டல் ஒர்க். இப்ப இந்த இடத்துல நம்ம ஈக்குவேஷன் பேசிஸ்லயே நான் எழுதுறேன் பாருங்க. ஈக்குவேஷனா எழுதும்போது யார் வேலையை ஆரம்பிக்கிறா? எக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 42 நாள் வேலை செய்யறாங்க. அப்ப எக்ஸ் 42 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாரு? எக்ஸ் லெஃப்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் யாரு? ஒய் மட்டும் தனியா எத்தனை நாள் வேலை செஞ்சிருந்தா டோட்டல் ஒர்க் இந்த 840 கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல எக்ஸ்ங்கிறதுக்கு எக்ஸோட எஃபிஷியன்சி, ஒய்க்கு ஒய்யோட எஃபிஷியன்சி. எக்ஸோட எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கு? 5. அப்ப இங்க 5 நம்ம போட்டோம்னா 42 into 5னா எவ்வளவு?
42 into 5னா நமக்கு 210 கிடைக்கும். சரியா? 42 into 5 வந்து நமக்கு 210. இப்போ இதுல 210 போட்டுக்கலாமா? ஸோ 210 பிளஸ் இது வந்து 7x ஈக்குவல் டு 840. அடுத்த ஸ்டெப்ல 7x ஈக்குவல் டு 210 இங்க நம்ம மைனஸ் பண்ணனா என்ன வரும்? 630. ஸோ 7ஆல கேன்சல் பண்ணா 90. அப்ப x ஈக்குவல் டு எவ்வளோ? 90 days. இப்போ கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, நமக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாருங்க. y alone will complete the remaining work. அப்ப மீதி வேலையை முடிக்கிறதுக்கு y எடுத்துக்கக்கூடிய டைம் தான் நான் எக்ஸ்னு வச்சிருக்கேன். அப்போ நமக்கான ஆன்சர் எவ்வளவு கிடைக்குது? 90 டேஸ்ன்னு கிடைக்குது. அவ்வளவுதான். எப்படி சால்வ் பண்ண புரியுதா? எஃபிஷியன்சி டைரக்டா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து பார்த்தா 70 நாள்ல வேலை முடியும். அதை வச்சு டோட்டல் ஒர்க் என்னன்னு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி இந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்த கேள்வி. A can do a certain work in 15 days. B is 25% more efficient than A. Both work together for 4 days. C alone can complete the remaining work in 8 days. A, B and C working together will complete the same work in. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல 3 பேரை பத்தி பேசியிருக்காங்க பாருங்க. A can do a certain work in 15 days. A ஆல ஒரு வேலையை 15 நாட்கள்ல முடிச்சிட முடியும். ஓகேவா? அதே மாதிரி B is 25% more efficient than A. அப்ப Aக்கும் Bக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ எழுதும் போது B தான் A விட 25% மோரா. அப்ப பர்சன்டேஜ்ல கம்பேரிசன் இருக்கிறதுனால Aக்கு நம்ம 100ன்னு போட்டா Bக்கு எவ்வளவு போடணும்? 125ன்னு போடணும். ஸோ இது என்னது? எஃபிஷியன்சி ரேஷியோ. இது நம்ம 25 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 4:5. புரியுதா? 4:5. அப்போ ஏஆல ஒரு நாளைக்கு 4 யூனிட்ஸ் முடிக்க முடியும், பிஆல ஒரு நாளைக்கு 5 யூனிட்ஸ் முடிக்க முடியும். 2 பேர் ஏ மட்டும் தனியா பார்த்தா ஒரு 15 நாள்ல வேலையை முடிச்சிருவாரு. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணிடலாம்? டோட்டல் ஒர்க் என்னங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏ தனியா பார்த்தா 15 நாள்ல வேலையை முடிப்பாரா? ஏஆல ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட்ஸ்? 4 யூனிட்ஸ். அப்ப ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குது? 60 யூனிட்ஸ். அப்ப 60 யூனிட்ஸ் தான் நமக்கு டோட்டல் ஒர்க்குங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப வேலை எப்படி நடக்குதுன்னா, போத் ஒர்க் டுகெதர். 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன நடக்குதுன்னா, சி தனியா 8 நாள்ல வேலையை முடிச்சிருக்கிறாராம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, இதுலயே நான் ஈக்குவேஷன் எழுதுறேன். ஸோ எல்லாமே ஈக்குவேஷன் எழுதிட்டோம்னா நமக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. அதனாலதான் எல்லாத்துக்குமே போத் ஒர்க் டுகெதர் ஃபார் 4 days. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏயும் பியும் சேர்ந்து ஒரு 4 நாள் வேலை செய்யறாங்க. 4 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சி மட்டும் தனியா ஒரு 8 நாள். சி மட்டும் தனியா ஒரு 8 நாள் வேலை செஞ்சு வேலையை முடிச்சிருக்காரு. முடிச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த இடத்துல 60 போடணும். இப்போ ஏ பிளஸ் பி, ஏக்கும் பிக்குமான எஃபிஷியன்சி எனக்கு தெரியும். ஏக்கு 4, பிக்கு 5. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ? ஏ பிளஸ் பிங்க 9, 9 4 சார் 36 கிடைக்கும். பிளஸ் இந்த இடத்துல சி, சியோட எஃபிஷியன்சி எனக்கு தெரியாது. இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதுனதே எதுக்கு தான்? சியோட எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறது தான். புரியுதா? அப்ப இதுல எப்படி இருக்கும்? 8c ஈக்குவல் டு 16 இருக்கும். இப்போ 8c ஈக்குவல் டு 60ல 36 போச்சுதுன்னா 24. இப்போ சி என்னன்னு கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. அந்த இடத்துல சிக்கு 3ன்னு கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? இது சியோட எஃபிஷியன்சின்னு அர்த்தம். சியால ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ண முடியும்னு அர்த்தம். ஏன்னா இங்க எஃபிஷியன்சி ஏக்கும் பிக்கு மட்டும்தான் இருக்கு, சிக்கு இல்ல. ஸோ சியால ஒரு நாளைக்கு 3 யூனிட் பண்ண முடியும். நம்ம கேள்வி கேட்கறது என்னன்னா, ஏபிசி 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா இந்த மொத்த வேலை எவ்வளவு நாள்ல முடியும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது வேலை எவ்வளவு நாள்ல முடியும்? மொத்த வேலை எவ்வளோ? 60. இதோட 3 பேரும் சேர்ந்துனா 3 பேரோட டோட்டல் எஃபிஷியன்சியால டிவைட் பண்ணும். பாருங்க 4, 5, 9. சிக்கு ஒரு 3, 12. அப்போ டோட்டலா 3 பேரும் சேர்ந்து பார்த்தா ஒரு நாளைக்கு 12 யூனிட்ஸும் முடிப்பாங்க. அப்ப கேன்சல் பண்ணும்போது ஃபைனலா ஒர்க் எவ்வளவு நாள்ல முடிஞ்சிடும்? 5 டேஸ்ல முடிஞ்சிடும். கிளியரா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 5 டேஸ்ன்னு கிடைக்குது. தெளிவா புரிஞ்சுதா? ஓகே. சரி, இன்னைக்கு பார்த்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். எல்லாமே ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி உள்ள கொஸ்டின் தான். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல இதே டைம் அண்ட் ஒர்க்ல இன்னும் ஒரு சில கொஸ்டினோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய்.